ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னோட ஸ்டைல் முருங்கைக்காய் ரசம். இந்த முருங்கைக்காய் ரசத்தை நம்ம சாதம், மில்லட்ஸ் இல்லாட்டி சூப்பாக கூட குடிக்கலாம். நான் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக அது ஒரு சின்ன ரீலாக போட்டிருந்தேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம டீட்டெயில் வீடியோ இதை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ரசத்துக்கு நம்ம மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி வச்சு பண்ண போகிறோம். அதை வச்சு தான் இது எல்லா மெஷர்மெண்ட்ஸும் மாறப்போகுது. இந்த 1 லிட்டர் ரசம் செய்யறதுக்கு நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி பாதியாக ஸ்லிட் பண்ணி அப்புறமா இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷை இந்த மாதிரி ஸ்கூப் அவுட் பண்ணிடுறேன். இது ஸ்கூப் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்த கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு முருங்கைக்காய் ஃப்ளஷ். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி முருங்கைக்காய் சைஸ் விற்கிறதுனால நீங்கள் இந்த ரெசிபி பொறுத்த மட்டும் 3/4 கப்பு முருங்கைக்காய் ஃப்ளஷ் எடுத்துக்கோங்க. இந்த 3/4 கப்பு முருங்கைக்காய் ஃப்ளஷோட சேர்ந்து நம்ம தக்காளி எடுத்துக்க போகிறோம். தக்காளியை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டிங்கன்னா 3/4 கப்பு வரணும். அதுக்கப்புறம் 3/4 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. அதை 1/2 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து நமக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 4 ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த முருங்கைக்காய் பல்ப், அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப உப்பு. நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்புக்கு மேலே நம்ம கரைச்சி வச்ச 1/2 கப்பு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் மொத்தமாக 3 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லோ மீடியம் ஃப்ளேமில் இந்த புளியோட வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். இதுக்கு சுமாராக ஒரு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷத்தில் இந்த லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா தளத்தலான்னு கொதிச்சு வரும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற ரெகுலர் ரசம் பவுடர், நீங்கள் என்ன ரசம் பவுடர் யூஸ் பண்ணீங்களோ அந்த ரசம் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ரசம் பவுடர் ஆட் பண்ணோன்னே ஒரு பொங்கி வரும். இந்த பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதோட நமக்கு மொத்தமாக 4 கப்பு தண்ணி, அதாவது 1 லிட்டர் தண்ணி ஆட் ஆயாச்சு. இப்போ இது நல்லா நுரக்கட்டின்னு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. அடுத்து நம்ம தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் நெய், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இந்த ரசத்து மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ரசம் ரெடி. இதில் நான் ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் சொல்கிறேன். இந்த முருங்கைக்காய் பல்ப்பை நீங்கள் ஸ்கூப் அவுட் பண்ணும்போது சில வாட்டி ரொம்ப லென்த்தியாக வரும். அதை சாப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு லென்த்தியாக சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு சாப் பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் குவான்டிட்டி மட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3/4 கப்பு முருங்கைக்காய் பல்ப்பை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் முருங்கைக்காய் பல்ப் ரசம் ரெடி. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.